அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு சசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கல்யாண வீடுகளில் நமக்கு ரசம் சர்வ் பண்ணுவாங்களே அந்த ரசம் செய்கிறதுக்கான ரசப்பொடி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 20 வத்தல் எடுத்திருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது நார்மலாக இருக்கும். இதுக்கு 100 கிராம் மல்லி, இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது ரெண்டுமே சம அளவு இருக்கணும். மிச்சம் 3 பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இது மூணுமே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 6 பல் பூண்டு, கொஞ்சம் காயம், கொஞ்சம் உப்பு, ஒரு கை நிறைய கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு தனித்தனியாக வறுத்தெடுத்துடலாம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிளகு வறுத்தெடுத்துடலாம். எல்லாமே மணம் வர வரைக்கும் வறுத்தெடுத்துடலாம். நான் மஞ்சப்பொடி சேர்க்கலை, வேணுமா நீங்கள் மஞ்சப்பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் ரசம் செய்யும் போது மஞ்சப்பொடி சேர்த்துக்குவேன். வாசம் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். இதே கடாயிலே இப்போ சீரகம் வறுத்துடலாம். இதுவும் மணம் வர வரைக்கும் வறுத்துடலாம். வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதுக்கு அடுத்து மல்லி வறுத்துடலாம். இதுவும் மணம் வர வரைக்கும் வறுத்துடலாம். வந்துருச்சு. இதையும் எடுத்துடலாம். இதே கடாயிலேயே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து கல்லெண்ணெய். இதில் ஃபஸ்ட்டு வெந்தயம் சேர்த்துடலாம். இது கரிஞ்சிடக்கூடாது. அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும். இப்போ அடுத்தடுத்து எல்லா பொருட்களையுமே சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வத்தல், இது எல்லாமே சேர்க்கணும். வேணுமா இந்த டைமில் நீங்கள் மஞ்சள் பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் பொடி சேர்க்கலை. நான் ரசம் செய்யும்போது மஞ்சள் பொடி சேர்த்துக்குவேன். இது எல்லாமே மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். மணம் வந்துருச்சு. இப்போ பெருங்காயமும் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன். எல்லாத்தையும் ஒரே பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அரைச்சி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் குறைன்னு தான் அரைச்சி எடுத்துருக்கேன். அவ்வளோதான். நல்ல மணமான ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 ஸ்பூன் போதும் நமக்கு ரசத்துக்கு. அவ்வளோதான், அது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம மாற்றிட்டேன். அவ்வளோதாங்க, நமக்கு ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.